அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். என்றும் அன்புடன் இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எப்படி வந்து கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்படி வந்து சப்டோட்டல் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி உள்ளே கொண்டு வர்றது, எப்படி சப்டோட்டல் வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து நீங்கள் நேரடியாக என்ன பண்ண முடியாதுன்னா சப்டோட்டலை வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா சிட்டி வைஸ் டேட்டா. சரியா, சிட்டி வைஸாக வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அங்கே வந்து எவ்வளோ எஸ்டிமேட்டுக்கு நம்ம வந்து ஒர்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறோம்னா சப்டோட்டல் வந்து இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அகெயின் இதில் வந்து கூகுள் ஷீட்டில் எப்படி இதை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் சப்டோட்டல் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் அதை வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸல் வழியாக நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டாவில் போய்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும், சப்டோட்டல் அப்படிங்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈவனாக இருக்கா, சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஆர்டராக இருக்கணும். இன்கேஸ் ஆர்டராக இல்லை அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் சார்ட் பையில் என்ன செய்யணும்னா சிட்டி ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டராக இருக்கணும். சரியா, சப்டோட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே இப்போ ஒரு ஆர்டராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்டோட்டலில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், இதில் வந்து சிட்டி நேம் முதல்ல என்ன பண்ணணும், சிட்டி நேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டோட்டல் எஸ்டிமேட், நம்பர் ஆஃப் ரோட்ஸ், ஆக்சுவல் லென்த்து, கம்ப்ளீட்டட் நம்பர் ஆஃப் ரோட்ஸ் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே என்ன செஞ்சுக்கோங்க, இதில் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு கொடுங்க. சரியா, கொடுத்த உடனே வந்துருச்சா சென்னையில் எவ்வளோ டோட்டல், கோயம்புத்தூர் எவ்வளோ டோட்டல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப் டோட்டல் வந்து என்ன செஞ்சிடும் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது டேட்டாவை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும் கீழே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது அகெயின் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராண்ட் டோட்டலும் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து டேலி ஆகிடும். சரியா, சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது இதை எப்படி நம்ம கூகுள் ஷீட்டில் நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், டெஸ்க்டாப்லேயே என்ன செய்கிறேன், நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், நம்ம வந்து கூகுள் ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் blank ஒர்க் ஷீட், அதாவது seats.google.com அப்படின்னு அடிச்சுட்டு இதில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா blank ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஷீட் நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாகவே வந்திருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சரியா, ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரௌஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் நம்ம வந்து ஃபைல்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த சப்டோட்டல் அப்படிங்கிற இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன செய்யுங்க ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். இம்போர்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒன்று இருக்குது. ரீப்ளேஸ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷீட்டே உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். இல்லை எனக்கு புதுசாக ஒரு ஷீட்டில் வேணும் அப்படின்னா இன்சர்ட் நியூ ஷீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டே வேண்டாம், புதுசாகவே எனக்கு வேற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வேணும் அப்படின்னா அப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இன்சர்ட் நியூ ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இம்போர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா, இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படி சப்டோட்டல் வந்து நீங்கள் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இங்கேயும் என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் என்ன செய்வாங்க, இதில் மட்டும்தான் அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பேர் டேரெக்டாக என்ன செய்யலாம், அவங்க வந்து டேரெக்டாகவே என்ன செய்யலாம் வேல்யூஸை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் இதில் வந்து அவங்க என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஸோ என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் அகெயின் இதோடைய கிராண்ட் டோட்டலும் சேஞ்ச் ஆகிடும். சரியா, ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் சப்டோட்டலை வந்து திருப்பி நீங்கள் இதில் ரிமூவ் பண்ண முடியாது டேரெக்டாக. ஸோ நேராக என்ன செய்யணும், எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸலில் போய்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் சப்டோட்டலை வேணால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நன்றி வணக்கம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து F4 கீ யூஸ் ஆகுது அண்ட் ஃபார்மேட் பெயிண்டர் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இனி அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். இது என்றும் அன்புடன் உங்கள் சரவணகுமார், ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.